இப்படிப்பட்ட சாபத்தின் இடங்களை மாற்றி அதை ஆசீர்வாதமான நம்பிக்கையின் வாசலாய் மாற்றுவாராக. ஓசியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நம்மை தேவனிடத்திலே நெருங்கி வர செய்வதற்கு தேவன் இந்த நம்பிக்கையின் வாசலை கர்த்தர் திறக்கிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 118ல 18, 19, 20 வசனங்களை நீங்க வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், இது கர்த்தரின் வாசல். தாவீது தண்டிக்கப்பட்டு இருக்க வேண்டும் நான் செய்த தவறுக்கு. ஆனால் தேவன் தாவீதை சவுலுடைய கைக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. அதற்கு பதிலாக கர்த்தர் அவனுக்கு நீதியின் வாசலை கர்த்தர் திறக்கிறதை பார்க்கிறோம். சொல்ல போனால் அவனை சாட்சி சொல்ல வைக்கிறவராயிருக்கிறார். பலவிதமான போராட்டம், தவறுகளின் நிமித்தமாக நம்பிக்கை இழந்திருப்பீர்கள் என்றால் கர்த்தர் மறுபடியும் அந்த நம்பிக்கையின் வாசலை கர்த்தர் திறப்பாராக. யோசுவா புஸ்தகம் 2வது அதிகாரத்திலே 7ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது ராகாபு வீட்டை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவளுடைய ஜன்னலில் சிவப்பு கயிறு தொங்க விடப்பட்ட போது ஒரு நம்பிக்கை வந்தது. அந்த நம்பிக்கை நிமித்தமாக அந்த ராகாபும் அவருடைய குடும்பமும் காப்பாற்றப்பட்டார்கள். அருமையானவரே, நமக்கு ஒரு நம்பிக்கை, இயேசுவின் ரத்தத்தில் நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு நம்பிக்கையின் வாசலை கர்த்தர் திறப்பார். நீங்கள் மாண்டு போவதில்லை, நீங்கள் அழிந்து போவதில்லை, நீங்கள் ஒளிந்து போவதில்லை, மறுபடியும் தூக்கி நிறுத்துவார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக. God bless you.